எனக்கு ஜீவனாம்சமே வேண்டாம், விவாகரத்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னு கண்ணீரோட ஹன்சிகா அவங்க எப்படி சொன்னாங்களா? 2011ஆம் ஆண்டு தனுஷ் அவருடைய மாப்பிள்ளை படம் வழியா அறிமுகமானவங்க தான் நடிகை ஹன்சிகா. இவங்க தொடர்ந்து வேலாயுதம், அரண்மனை, ரோமியோ ஜூலியட், சிங்கம் 2, ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு பல படங்கள்ல நடிச்சு தமிழ்ல இவங்களுக்குன்னு தனி இடத்தை பிடிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். தமிழ் மட்டும் இல்ல, ஹிந்தி, கன்னடம், மலையாளம்னு நிறைய மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. அப்ப முன்னணி நடிகையா வலம் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய நடிகர்களோட பட வாய்ப்புகளும் வந்துச்சு. அந்த வகையில 2022ல திருமணம் பண்ண ஹன்சிகா அவங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறதா தான் செய்திகள் வெளியாச்சு. சொல்ல போனா அந்த திருமணத்தை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருந்தாங்க. அரண்மனை போல அவ்வளவு தூரம் செலவு பண்ணி அவ்வளவு தூரம் அழகா பண்ணியிருந்தாங்க. அந்த திருமணத்தப்ப கூட ஹன்சிகா அவங்களோட தோழியோட கணவரையே திருமணம் பண்றாங்கன்னு எவ்வளவோ சர்ச்சைகள் வந்துச்சு. இவங்களுக்குள்ள இருக்க காதல் தான் இவங்களை இப்ப சேர்த்து வச்சிருக்கு. அந்த காதல் உண்மையானதுன்னு ரசிகர்கள் எல்லாம் வாழ்த்துக்கள் எல்லாம் கூட சொன்னாங்க. ஆனா ஒரு சில நாள்லயே இவங்களுக்குள்ள பயங்கரமான பிரச்சனைகள் வந்திருக்கு. திருமண வாழ்க்கையில விரிசல் வந்ததுமே ஹன்சிகா அவங்க கொஞ்சம் கூட பார்க்காம அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவே ஹன்சிகா அவங்க அவங்களுடைய அம்மா வீட்டுல தான் இருக்காங்களாம். சொல்ல போனா திருமணத்துக்கு அப்புறம் 2 பேரும் சில காலம் தான் இணைந்து வாழ்ந்திருக்காங்களாம். 2 பேரோட குணாதிசயங்கள் வெவ்வேறு குணாதிசயமா இருந்திருக்கு. கொஞ்சம் கூட 2 பேருக்குமே பிடிக்கவே இல்லையாம். கருத்துக்கள், வாழ்க்கை முறைகளை நிறைய வேறுபாடு, இப்படி நிறைய விஷயங்கள் இருந்ததுனால ஹன்சிகா அவங்களுக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு விவாகரத்து கொடுத்தா போதுங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்களாம். 2 பேருக்குள்ள அடிக்கடி கருத்து வேறுபாடு, சண்டைன்னு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. இதனால ஹன்சிகா அவங்களும் ரொம்பவே மன அழுத்தத்துல இருந்திருக்காங்க. ஒரு சில காலம் அவங்க பயங்கரமா போராடி பார்த்திருக்காங்க. கடைசியில இது எதுவுமே சரி வராது அப்படின்னு தெரிஞ்சதும் அவங்களோட அம்மா வீட்டுக்கு அப்பவே கிளம்பி போயிட்டாங்களாம். அப்பவே இந்த விவாகரத்து விஷயத்துக்கு அப்ளை பண்ணவும் செஞ்சுட்டாங்களாம். விவாகரத்துக்காக ஹன்சிகா அவங்க அப்ளை பண்ணும்போது கூட எனக்கு எந்த ஒரு ஜீவனாம்சமும் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்லையாம். எனக்கு ஜீவனாம்சம் எதுவுமே வேண்டாம், 2 பேரும் பிரிஞ்சா மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுல ஹன்சிகா இருந்திருக்காங்களாம். விவாகரத்து வாங்கின எல்லாருமே இந்த ஜீவனாம்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. சமீபத்துல கூட சங்கீதா அவங்களுடைய விவாகரத்துல நம்ம பார்த்தோம். அவங்க அந்த மனுல ஜீவனாம்சம் பத்தி எல்லாம் எழுதியிருந்தாங்க. சமந்தா அவங்களுக்கும் நாக சைதன்யா அவங்க குடும்பம் ஜீவனாம்சம் கொடுத்த சமயத்துல எனக்கு எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதே போல ஹன்சிகா அவங்களும் எனக்கு எந்த ஒரு ஜீவனாம்சமும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா சங்கீதா அவங்க தன்னோட குழந்தைகளுக்காக கண்டிப்பா ஏதாவது செய்யணும் அப்படிங்கறத கேட்டு இருந்தாங்க. ஹன்சிகா அவங்க எடுத்த இந்த முடிவுக்கு ரசிகர்கள் கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்தாலுமே பிரபலங்கள் மத்தியில இப்படி விவாகரத்து அதிகமாகிறது ரொம்பவே அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கு.